Hello guys, welcome to my channel Comfort Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா வேணும், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 டீஸ்பூன் மல்லி விதை, 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுக்கும் போது நமக்கு அதோட ஸ்மெல் வரும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானது, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எப்படின்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு அந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். லைட் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ பொறுமையா பண்ணுங்க. அந்த பிரவுன் கலர் வரும்போது வெங்காயத்தோட இதுலயே தான் நமக்கு அந்த கிரேவியோட டேஸ்டே இருக்கும். ஸோ பொறுமையா நல்லா ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் எடுக்கும். ஓகேவா? பொறுமையா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஓகேவா? இப்ப வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன், அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். அதை ரெண்டுத்தையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கலாம். ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்குற வரைக்கும் ரெண்டும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும், அதே மாதிரி தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு திருப்பி இந்த ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வேகணும். ஸோ திருப்பி அதை கிளற வேணாம். ஸோ 2 நிமிஷம் அதை வச்சோம்னாலே அது தக்காளி நல்லா மசிஞ்சிரும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதுக்கு ஒரு பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனும், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் காரம் கொஞ்சம் கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி பெப்பர் நான் ஆட் பண்ணிருக்கனால உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லாவே வேணும்னு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கலாம். ஓகேவா? திருப்பி இந்த மசாலா எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னா தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான தயிராவே எடுத்துக்கோங்க. தயிர் 2 டீஸ்பூன் இதுல நல்லா ஆட் பண்ண போறோம். திருப்பி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தயிரும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தயிரும் போட்டு இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த மசாலா எல்லாத்துலயும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது 2 நிமிஷம் வணக்கணும்னாலே அது தயிரும் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு அதோட கலரும் சேஞ்ச் ஆகும். நமக்கு பார்க்கும் போதே தெரியும். நல்ல ஒரு கிளேஸ் கொடுக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு பொறுமையா 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகேவா? நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி பொறுமையா நல்லா எல்லா இடத்துலயும் வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன்ல. அப்பதான் அது சிக்கன்ல அந்த மசாலா நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா பொறுமையா நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திருப்பி உப்பு எல்லா இடத்துலயும் வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. ஓகேவா? திருப்பி நல்லா உப்பு எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி நல்லா சிக்கன்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 3/4 பாத்துக்கு நல்லா முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊத்திக்கிறேன். ஊத்தி திருப்பி நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதி விட போறோம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா 15 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா மசாலாக்குள்ள நல்லா வெந்துரும். சிக்கனுக்குள்ள நல்லா மசாலா எல்லாம் போய் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த பொடியும் நல்லா மிக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி திருப்பி ஒரு லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு திருப்பி நம்ம வைக்க போறோம். இப்ப மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி அதை ஒரு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த வறுத்த பொடியோட சிக்கனுக்குள்ள எல்லாத்தையும் போய் நல்லா எம்மியான டேஸ்டியான ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி ஓகேவா ரெடி ஆயிரும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வத்த விட்டுறலாம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நல்ல எம்மியா டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது கூட நீங்க சப்பாத்தி, ரைஸ் எது வேணா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.